ஒரு தேவ மனிதர் தன் வீட்டுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேதத்தில் சொல்லி இருக்கிறதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 சாமுவேல் 7:29 உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீட்டுக்குள்ள வாழ்றவங்களுக்கு ஒரு மனம் இல்லைன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு வீடு ஆசீர்வாதம்னா அது சமாதானம், சந்தோஷம், குடும்பத்திலே வாழுகிறவங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம், அதான் உண்மையான சந்தோஷம். ஒரு பொருளுமே இல்லாட்டா கூட இருக்கிறத வச்சு சந்தோஷமா சமாதானமா இருந்தா அதான் பெரிய ஆசீர்வாதம். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார, கேட்க கூடாதுன்னு தருவார். உங்க வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் அவசியமோ அவசியமான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்து நம்ம ஆசீர்வதிக்கிறவர். ஆனா முக்கியமானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுல இருக்கணும், உம்முடைய சமாதானம் இருக்கணும், உம்முடைய அன்பு இருக்கணும், உம்முடைய சாந்தம் இருக்கணும், உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் வீட்டுல இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா? உங்க வீட்டுல எல்லாருக்குள்ள ஒரு அன்பு, ஐக்கியம் இருக்குதா? உங்க வீட்டுக்குள்ள போன ஒரு நிம்மதி வருதா? உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான இடம் என் குடும்பம் தான், என் வீடு தான் சொல்ல முடியுதா? நிறைய பேரால சொல்ல முடியல. எப்படா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வந்துடுறாங்க. வீட்டுக்கு முந்தி வராதபடி எவ்வளவு பிந்தி போனமோ பிந்தி போறாங்க. ஏன்? வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இப்படி எவ்வளவு காலம் வாழ போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நீங்க கேட்டா உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்குள்ள வரணும், அந்த சமாதானம் வரணும், ஒரு மனம் வரணும், அன்பு, ஐக்கியம் வரணும், அந்த மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், கட்டாய மாற்றம் வரும். இல்லைங்க, எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் பிசாசு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதுல, நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜெபம் ஒண்ணுதான் அதுக்கு விலைக்கும் பாதுகாக்க முடியும். தினமும் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. குடும்பமா நீங்க ஒரு 20 நிமிஷம் நான் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும்.